கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 2 நாளாகமும் 32 அதிகாரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இல்லை என்ன அப்படின்னா 32வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா வச்சு நம்ம பார்த்தோம். எசேக்கியா ராஜா அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா நடந்தான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக எசேக்கியா ராஜா மரணம் அடைந்த பிறகு அவனுடைய குமாரன் மனாசே என்ன செஞ்சாரு, ராஜாவாக வந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இது 33வது அதிகாரம் 2 நாளாகவும். இதுல மனாசே ராஜாவாகும் போது 12 வயதா இருக்கிறான். 12 வயதா இருந்து 55 வருஷம் நினைச்சான் எருசலேமில் அரசாட்சி செய்யறான். தன்னுடைய தகப்பன் எசேக்கியாவுக்கு அப்புறம் மனாசே 12 வயதுல ராஜாவாகி 55 வருஷம் அரசாட்சியில இருக்கிறான். இவன் என்ன அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனது செய்ய ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய தகப்பனை போல இல்லை. தன்னுடைய தகப்பன் கர்த்தருக்கு பயந்து நடந்தாரு. ஆனா மனாசே என்ன செய்யறானா கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக பொல்லாத காரியங்களையும் செய்யறான். பொல்லாத காரியங்கள் என்ன அப்படின்னா எசேக்கியா என்ன செய்யறான், அவங்க அப்பா காலத்துல கட்டின பலிபீடங்கள் எல்லாம் என்ன செஞ்சான், எசேக்கியா ராஜா தகர்த்து போட்டான். தகர்த்து போட்டுட்டு என்ன செஞ்சான், அதை செப்பனிட்டு சரி பண்ணி வச்சிருந்தான். ஆனா அந்த எசேக்கியா ராஜாவுக்கு அப்புறம் மனாசே என்ன செஞ்சான் அப்படின்னா அவ்வளோத்தையும் என்ன செய்யறான், அப்ப தகர்த்து போட்ட பலிபீடத்தெல்லாம் அப்படியே அடிச்சிடான், திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டான். தகர்த்து போட்ட மேடைகள், பாகால்களுக்கு பலிபீடங்கள், விக்கிரத்தோப்பு, வானத்தின் சேனை எல்லாம் பணிந்து கொண்டு இதெல்லாம் வச்சு என்ன செய்யறான், மேடைகளை திரும்ப கட்டிட்டான், பாகால்களுக்கு திரும்ப பலிபீடத்தை எடுப்பித்து கட்டிட்டான், விக்கிரத்தோப்புல உண்டாக்கிட்டான், வானத்தின் சேனை எல்லாம் என்ன செய்யறான் பணிந்து கொண்டு அதை என்ன செய்யறான் சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே எருசலேமில் கர்த்தர் என்ன செஞ்சாரு, கர்த்தர் நாம விளங்க என்று சொன்ன அந்த ஆலயத்துல கூட என்ன செய்யறான், விக்கிரக பலிபீடத்தை கொண்டு என்ன செஞ்சுட்டான், கட்டி வச்சுட்டான். கர்த்தருடைய ஆலயத்துல 2 பிரகாரத்திலையும் வானத்தின் சேனைக்கு என்று பலிபீடங்கள் என்ன செஞ்சுட்டான், கட்டி வச்சுட்டான். அது மாத்திரமில்ல, இன்னும் குமாரன் பள்ளத்தாக்குல தன் குமாரர் என்ன செய்யறான் தீமிதிக்க பண்ணிட்டான். இப்ப நம்ம பாக்குறோம் விக்கிரக கோயில என்ன செய்றாங்க, தீமிதிக்க பண்றதுன்னு பாக்குறோம். அதே போல விக்கிரகங்களை உருவாக்கி என்ன செஞ்சுட்டான்னா அப்படியே மனாசே என்ன செய்ய தன்னுடைய குமாரனை தீமிதிக்க பண்ணிட்டான். அது மாத்திரமில்ல, பில்லி சின்னங்களை என்ன செய்யறான் அனுசரிக்க, அஞ்சனை பார்க்கிறவர்கள் குறி சொல்லிடுறவர்களா என்ன செஞ்சுட்டான் அவன் கொண்டு வச்சுக்கிட்டான். வச்சுட்டு இப்படி கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பண்ண காரியத்தையும் செய்தனால கர்த்தருக்கு என்ன செய்யறான் கோபம் போட்டு ஆரம்பிச்சிட்டான். கோபம் போட்டு அதுல கர்த்தருடைய பார்வைக்கு மிகுதியான என்னதான் பொல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்படியே என்ன செஞ்சுட்டான்னா ஆலயத்துல இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல கர்த்தர் தெரிந்து கொண்ட எருசலேம் ஆலயத்துல கர்த்தருடைய நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன்னு சொன்ன இடத்துல எல்லாம் மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்ன நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் நியாயங்களுக்கு எல்லாம் கற்பித்தபடி எல்லாம் அவங்க செஞ்சிருந்தது எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான், அப்படியே தேசத்தை என்ன செய்ய விளக்கி பண்ணிட்டான். விளக்கிட்டு தாவீதின் குமாரனாகிய சாலமோனோடு கர்த்தர் சொல்லியிருந்த அந்த ஆலயத்துல கூட என்ன செஞ்சுட்டான், விக்கிரக சிலையை கொண்டு என்ன செஞ்சுட்டான் வச்சுட்டான். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் அங்கேயும் கொண்டு என்ன செஞ்சுட்டான், விக்கிரக சிலையை கொண்டு வச்சுட்டான். இப்படி இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக கர்த்தர் அளித்த ஜாதிகள் எல்லாம் அங்க கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல, யூதா எருசலேமின்ல பொல்லாப்பனதை செய்து ஜனங்களே என்ன செஞ்சுட்டான் வழி தப்பி போக பண்ணிட்டான். தான் விக்கிரகங்களை கொண்டு வந்தது மாத்திரமில்ல, ஜனங்கள் எல்லாத்தையும் வழி தப்பி போக பண்ணிட்டான். இப்படி கர்த்தர் என்ன செய்றாரு, மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் கர்த்தர் பேசுறாரு, இதெல்லாம் பொல்லாப்பு காரியம் வேண்டாம் மனது சொல்லி சொல்றாரு. அப்படி கர்த்தர் பேசின போதிலும் ஜனத்தோடும் மனசையோடும் மீண்டும் என்ன செய்யறான், கர்த்தர் பேசின காரியத்தோட அவரை கவனிக்காதபடிக்கு என்ன செய்யறான்னா அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்யறான் செய்ய ஆரம்பிச்சான். கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்தவன் கீழ்ப்படியாதனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டான்னா அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை என்ன செஞ்சுட்டாரு, அவனுக்கு விரோதமாக அனுப்பி விட்டுட்டார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத பட்சத்துல கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, எதிராளிகளை அனுப்பிடுவாரு. அதே போல இப்ப எதிராளிகள் என்ன செஞ்சுட்டாங்க, உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா மனாசைய முட்செடியில இருந்து என்ன செய்யறாங்க, முட்செடியில அதுனா அவங்க யுத்தத்துக்கு வராங்க, வரும்போது என்ன ஒளிஞ்சிருப்பா, முட்செடியில போய் ஒளிஞ்சிருக்கிறான். அதனால முட்செடியில ஒளிஞ்சிருக்கிறவனை போய் என்ன செய்யறாங்க பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. பிடிச்சு கொண்டு 2 வெண்கல சங்கிலி என்ன செய்றாங்க, வெண்கல சங்கிலினால அவனை கட்டி அடிச்சிட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க அசிரியா மக்கள். அசிரியா ராஜா என்ன செய்றான், பாபிலோனுக்கு அவனை சிறைப்பிடிச்சு என்ன செஞ்சுட்டான் கொண்டு போயிட்டான் 2 வெண்கல சங்கிலியை போட்டு. அப்போ அங்க கொண்டு போய் அவனை என்ன செய்றாங்க, பல விதமான நெருக்கங்கள், ஏன்னா கர்த்தரை தேடாத பட்சத்துல பல நெருக்கங்கள் வந்துடும், ஏற்படுத்திடுவான்.
அதனால இவனை கர்த்தரை தேடாதனால இப்ப அவனுக்கு பல நெருக்கடி, அவனால தாங்கிக் கொள்ள முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப என்ன செய்றான், திரும்ப கர்த்தரை நோக்கி என்ன செய்றான், கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சரி இது தப்புன்னு சொல்லி. ஏன்னா எசேக்கியா தன்னுடைய அப்பா செய்த காரியத்திலும் இவன் செய்யாதபடிக்கு அதை விட்டுட்டுன்னா இப்ப துணிகரமா தானே செய்யறான். துணிகரமா பொல்லாத காரியங்களும் செய்யறான். இப்போ நெருக்கத்தை தாங்க முடியல. நெருக்கம் வந்த உடனே என்ன செய்றான், திரும்ப கர்த்தரை நோக்கிறான், கெஞ்சுறான். கெஞ்சினோடனே கர்த்தரை இரக்கமுள்ள தேவன் நினைச்சிறாரு. அவன் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதுனால கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு, விண்ணப்பத்தை கேட்டாரு. விண்ணப்பத்தை கேட்டு அவனோட கெஞ்சல்களுக்கு இறங்கி அவனை மீண்டும் என்ன செஞ்சுட்டானோ எருசலேமுக்கு பாபில வந்து திரும்ப எருசலேமுக்கு என்ன செஞ்சுட்டாரு, ராஜ்யத்துக்கு வர பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்றான், கர்த்தர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டான். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, தாவனுடைய நகரத்தில் உள்ள வெளி அலங்கத்தில் உள்ள கீகோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் என்ன செய்றான், கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைந்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் அரண பட்டணங்களில் எல்லாம் இராணுவ தலைவர் என்ன செஞ்சுட்டான், இப்ப வச்சிருக்கிறான். வச்சு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்நிய தேவர்கள் விக்கிரகங்கள் எல்லாம் வச்சிருந்தால அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், எடுத்து போட்டுட்டான். எடுத்து போட்டுட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையில எருசலேமில தான் கட்டியிருந்த எங்கெல்லாம் பலிபீடம் கட்டியிருந்தானோ எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான், அகற்றிட்டான். அகற்றி எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே கொண்டு என்ன செஞ்சுட்டான், போட்டுட்டான். ஆலயத்துல இருந்தது, ஊருக்குள்ள இருந்தது எல்லாத்தையும், பட்டணத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து துறை கொண்டு போட்டு அப்புறம் என்ன செய்யறான், கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்யறான், செப்பனிடுதான். ஏன்னா பலிபீடத்து விக்கிரகங்களா வச்சுட்டான். ஆலயத்துல வந்து விக்கிரகங்களெல்லாம் வச்சதுனால இப்ப எல்லாவற்றையும் அகற்றிட்டு இப்ப ஆலயத்து பலிபீடத்தை செப்பனிடுறான். செப்பனிட்டு எல்லாம் சமாதான பலிகளையும் சோத்திர பலிகளையும் என்ன செய்யறான், செலுத்துறான். செலுத்திட்டு இஸ்ரவேலியனாய கர்த்தரை சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா யூத ஜனங்களுக்கும் என்ன செய்யறான், கட்டளையிட்டுட்டான். ஆனா ஜனங்கள் மட்டும் என்ன செய்றாங்க, இன்னும் மேடையில தான் என்ன செய்றாங்க, பலியிட்டு வந்திருக்காங்க என்றாலும் தங்கள் தேவனாய் கர்த்தருக்கு என்று என்ன செய்றாங்க, மேடையில பலி செலுத்தினாங்களே தவிர விக்கிரகங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்ச விட்டாச்சு. எல்லாத்தையும் கர்த்தருடைய பக்கம் கொண்டு வந்துட்டான். அடிப்பட்ட பிறகு இப்போ என்ன செய்யறேன்னா, இப்போ கத்துக்கண்டு எல்லாரும் பலிபீடத்துல அந்த அந்த பலிபீடத்தை அகற்றாதபடிக்கு அந்த பலிபீடத்துல வச்சுறாங்க, கத்துக்கு பலியிட்டு செலுத்தி வராங்க. மற்றபடி மனாசே செய்தது எல்லாமே என்ன செய்யுது, அவன் எப்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணனான், கர்த்தருடைய நாமத்தின்படி எப்படி நடந்தான், ஞான திருச்சிக்காரனாகிய தீர்க்க தரிசிகள் வந்து என்ன செய்றாங்க, சொன்னதுக்கெல்லாம் எப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், எப்படி அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் அப்படிங்கிறது எல்லாமே ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்கிறது. ராஜாக்கள்ல என்னன்னா 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1-18 வசனத்துக்குள்ள என்ன செய்யுது, மனாசே எப்படி நடந்தாங்கிறதுக்கு முன்பாகங்கிறது ராஜாக்கள்ல மீதி இதுக்குள்ள தொடர்ச்சி என்ன செய்து இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் இது. அடுத்தபடியாக இப்ப தன்னை தாழ்த்தினதுனால கர்த்தருடைய அவனுக்கு என்ன செய்ய இறங்கினாரு. இறங்கின மாத்திரமில்ல, அவன் செய்த துரோகம், அவன் செய்த மேடைகள், விக்கிரக தோப்புகள், சிலைகள், ஸ்தாபித்த இடங்கள், இது எல்லாமே என்னச்சுது ஓசாவின் பிரபந்தத்துல என்னச்சுதான் எழுதியிருக்கிறதாம். ராஜாக்கள் புஸ்தகத்துல எழுதியிருக்கிற மாதிரி ஓசாவின் நிர்பந்தத்திலையும் என்னச்சது அவன் செய்தது எல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப வந்து மனாசா என்ன செய்யறான்னா, தன் வயசானிச்சுட்டு இப்ப தன்னுடைய பிதாக்கள் என்ன செய்யறான், நித்திர அடக்கன்னு மறித்து போயிட்டான், நித்திர அடைஞ்சிட்டான். அடுத்த உடனே அவனை நினைச்சுறாங்க, அவனுடைய வீட்டிலே நினைச்சுறாங்க, அவனை அடக்கம் பண்றாங்க. மனாசை நினைச்சுறாங்க அவனுடைய வீட்டுல. இதுக்கு முன்னாடி பார்க்கும் ராஜாக்களுடைய கல்லறையில கொண்டு அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா மனாசை என்ன செய்யறான்னா, தன்னுடைய வீட்டிலேயே அவனை என்ன செய்யறாங்க, அடக்கம் பண்றாங்க. ஆனா மனாசைக்கு பிறகு அவனுடைய குமாரன் ஐயா ஆமோன் என்ன செய்யறான் அப்படின்னா ராஜாவா வரான். இந்த ஆமோன் என்ன செய்யறான்னா, ராஜாவா இருக்கும்போது 22 வயதா இருக்கிறான். மனாசே ராஜாவாகிறது 12 வயதா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். மனாசனுடைய மகன் ராஜாவா இருக்கும்போது 22 வயதா இருக்கிறான். இருந்து 2 வருஷம் என்ன செய்யறான், எருசலேமில் அரசாட்சி செஞ்சிருக்கிறான். ஆமோன், மனாசனுடைய மகன் ஆமோன் 2 வருஷம் தான் என்ன செய்யறான், எருசலேமில் அரசாட்சி செஞ்சிருக்கிறான். அப்புறம் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய தகப்பன் செய்தபடி அவன் கர்த்தருடைய பார்வைக்கு எரிச்சுதான் செம்மையானதை செய்யாதபடிக்கு முதலாவது எப்படி அப்ப பொல்லாத காரியங்களை செஞ்சாரோ கர்த்தருக்கு முன்பாக, அதேபடி கர்த்தருக்கு பொல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். மனாசே பண்ணி வச்சிருந்த விக்கிரங்கள் எல்லாம் என்ன செய்யறான், ஆமோன் அதெல்லாம் கொண்டு பழியிட்டு இப்ப சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வந்து பட்டத்துக்கு புறம்ப தானே கொண்டு போட்டிருந்தான், அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு திரும்ப என்ன செய்யறான் அப்படின்னா, ஆமோன் என்ன செய்யறான், கர்த்தரை சேவிக்காதபடிக்கு மனாசே பண்ணி வைத்த விக்கிரங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், ஆமோன் பழியிட்டு தூபம் கட்ட ஆரம்பிச்சிட்டான்.
தன் தகப்பனாய் மனசை எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அதே போல நினைச்சல தன்னை தாழ்த்தாதபடிக்கு கத்தக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாதபடிக்கு மென்மேல நினைச்சிடறான், அக்கிரமம் செய்து வரான். மென்மேல் அக்கறை செஞ்சதுனால அவன் ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்க, அவனுக்கு விரோதமா என்ன செய்றாங்க, கட்டுப்பாடு பண்ணி அவனுடைய அரண்மனையில என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போட்டாங்க. அரண்மனையில கொண்டு போட்டாங்க. அடுத்தபடியாக அரண்மனையில கொண்டு போட்டாங்க. அப்புறம் தேசத்து ஜனங்கள்ல ஆமோன் இன்னும் ராஜாவுக்கு விரோதமாக என்ன செய்றாங்க, கட்டுப்பாடு பண்ணி அவனை என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டதுனால அவன் என்ன செய்றாங்க, அவனுடைய கட்டுப்பாடு பண்ணி அவருடைய அரண்மனையில் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வெட்டி போட்டாங்க. அடுத்தபடியாக ஆமானுக்கு அடுத்தபடியாக அவனுடைய குமாரன் என்ன செய்றான், ராஜாவாகனான். இப்ப ஆமான் என்ன செய்றான், 2 வருஷம் தான் என்ன செஞ்சிருக்கான், அரசாட்சியில் இருக்கிறான். 22 வயசுல ராஜாவாகி 2 வருஷம் தான் என்ன செய்றான், அரசாட்சி செஞ்சிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யறான், மறித்து போயிட்டு அவனை வெட்டி கொண்டு போட்டாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியங்களை செய்தனால என்ன செஞ்சுட்டாங்க, அவனை வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க. அடுத்தபடியாக அவனுடைய ஸ்தானத்துல யோசியா என்ன செய்றான், ராஜாவாரான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது 2 நாளாக 34வது அதிகாரத்துல இருக்கு. 34 யோசியா இப்ப ராஜாவா இருப்பது என்ன செய்றான், 8 வயதா இருந்து 31 வருஷம் என்ன செய்றான், எருசலேம்ல அரசாட்சிருக்கான். 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேம்ல அரசாட்சிருக்கிறான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தான், செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில வலது இடதுபுறம் விலகாது பிடிக்க நடக்கான். யோசியா என்ன செய்றான், சரியா நடக்கிறான். தன்னுடைய தகப்பன் மனாசேயை போன்ற அல்ல. மனாசேய்க்கு அப்புறம் மனாசேயுடைய மகன் யோசியா 8 வயதுல ராஜாவாகி 31 வருஷம் எருசலேம் அரசாட்சிறான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன்னுடைய தகப்பனுடைய வழியில் நடந்து வலது இடதுபுறம் விலகாது படிக்கு கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்தான் நடக்கிறான். அவன் தன் ராஜபாரத்தின் 8ஆம் வருஷத்துல அவன் ராஜபாரத்தில் 8ஆம் வருஷத்துல நான் இன்னும் இள வயதா இருக்கிறதுல என்ன செய்றான், தன் தகப்பனாகிய தாவீதை தேட ஆரம்பித்து. ஏன்னா 8 வயதுல ராஜா வந்திருக்கிறான். அவன் இள வயதுல என்ன செய்றான், தன் தகப்பனாகிய தேவனை என்ன செய்றான், தேட ஆரம்பிச்சு 12ஆம் வருஷத்துல என்ன செய்றான், மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் மனாசே என்ன பண்ணிச்சாரோ அவ்வளவு பத்தி என்ன செஞ்சுட்டானா, அகற்றிட்டான். எசேக்கியா எப்படி அகற்றினாரோ அதே போல இப்ப என்ன செய்யறான்னா, மனாசே செஞ்சது அவ்வளத்தையும் மனாசேயுடைய மகன் யோசியா என்ன செய்யறான், தன்னுடைய 12 வயதுல அவ்வளத்தையும் என்ன செஞ்சுட்டான், எடுத்து போட்டுட்டான். விக்கிரகங்கள், சுரூபங்கள் எல்லாத்தையும் யூதா எருசலேம் விட்டு அகற்றி போட்டு எல்லாத்தையும் சுத்திகரிக்க பண்ணிட்டான். சுத்திகரிக்க பிறகு அது மாத்திரம் இல்ல, பாகால்கள் பழிபடத்தை என்ன செஞ்சுட்டான், இடிச்சிட்டான். பாகால் பழிபடங்களையும் இடிச்சிட்டு அவைகள் மேல் இந்த சிலைகள் எல்லாம் என்ன செய்றான், வெட்டி போட்டான். வெட்டி விக்கிரக தோப்புகள், வார்ப்பு விக்கிரகங்கள், வெட்டு விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான், உடைச்சி நொறுக்கி எடுத்து போட்டுட்டு அவன் அதுக்கு பலியும் செலுத்தாதபடிக்கு அவைகளுக்கு பலியிட்டவருடைய பிரேத குழியின் மேல் தூக்கிட்டான். யாரெல்லாம் அந்த விக்கிரகங்களுக்கு பலியிட்டாங்களோ அவங்களுடைய பிரேத குழிகளின் மேல என்ன செஞ்சுட்டான்னா, எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்து வச்சுதான் அள்ளி போட்டான். இந்த யாரெல்லாம் பகலுக்கு பலி செலுத்தினாங்களோ வழிபட்டாங்களோ அவங்க மறிச்சு போயிருப்பாங்களோ அவங்களுக்கு மேல இது எல்லாத்தையும் இடிச்சு நொறுக்கி எடுத்து அந்த கல்லறைக்கு மேல பிரேதத்து மேல என்ன செஞ்சுட்டான், பிரேத குழிக்கு மேல தூவி இருக்கான். அதே மாதிரி அந்த பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த பூஜாரியுடைய எலும்பை எடுத்து என்ன செஞ்சிடான் அப்படின்னா அந்த பீடத்தின் மேல என்ன செய்றான், சுட்டரிக்கிட்டான். அவர்களுடைய பீடத்துல, கர்த்தருடைய பீடத்துல இல்ல, அந்த விக்கிரக பீடத்தின் மேல என்ன செய்றான், அவருடைய எலும்புகளெல்லாம் எடுத்து, பூஜாரியுடைய எலும்புகளெல்லாம் எடுத்து அதுல என்ன செய்றான், சுட்டரித்து போட்டான். இவ்விதமா யோசியா என்ன செய்றான்னா, யூதாவையும் எருசலேமையும் என்ன செய்றான், சுத்திகரிக்கிறான். அப்புறம் மனாசே, எப்ராஹிம், சிமியோன், இந்த நப்தலி இவங்க பட்டணம் எல்லாம் என்னச்சது, பாழாய் கிடந்த இடங்கள் எல்லாம் சுற்றுப்புறங்கள் எல்லாம் என்ன செய்றான், பாலானா அவர்களுக்கு சுற்றுப்புறங்கள் எல்லாம் சேதிக்கிறான். என்ன செய்யறான்னா, இஸ்ரேல் தேசம் எங்கும் உள்ள பலிபிடங்கள், விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு அதுக்கு அப்புறம் என்ன செய்றான், எருசலேமுக்கு வருகிறான் யோதாம். அப்புறம் அவன் தேசம், ஆலயம் எல்லாவற்றையும் என்ன செய்றான், சுத்திகரிக்கிறான். எல்லாத்தையும் சுத்திகரிச்சுட்டு தன் ராஜபாரத்தின் 18ஆம் வருஷத்துல அத்சலியான் குமாரனாகிய சாப்பான், நகர தலைவனாகிய மாசையா, யோபகாசின் குமாரனாகிய யோபாக்கு என்னும் மந்திரியை என்ன செய்றான், தன் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை விட்டு என்ன செய்றான், பழுது பார்க்க முடிக்க என்ன செய்றான், அனுப்புறான். யார் அனுப்புறான், தேசத்தை ஆலயத்தை சுத்திகரித்த பின்பு தன் ராஜபாரத்தின் மேல் 18ஆம் வருஷத்துல அத்சலியான் குமாரனாகிய சாப்பான், நகரத்துல நாயக மாசையா, யோவாசின் குமாரனாகிய யோவாக்கு
என்ன மந்திரியும் தன் தேவனாய் கர்த்தனை ஆலயத்தை நினைச்சான் பழுது பார்க்கும்படி அனுப்புறான். அவர்கள் பிரதான ஆசாரனாகிய இலக்கியானிடத்துல வராங்க. வந்து வாசற்படி நினைச்சிட காக்குற லேவியர்கள் மனாசிலும் எப்ராமிலும் நினைச்சாங்க இஸ்ரேலின் மீதியாளர்கள் கையிலும் யூதா பெனியமன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை எல்லாம் நினைச்சிடான் ஒப்புவிக்கிறான். ஒப்புவிச்சுட்டு வேலையை நினைச்சிடான் செய்யணும். வேலை செய்யறதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் விசாரிப்புக்காரனாக இருக்கிறவங்களுடைய கையில் நினைச்சிடாத கொடுக்குறான். இவர்கள் அதை நினைச்சிடாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று நினைச்சிடாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து அதை சீர்படுத்துறதுக்கு ஆலயத்தின் வேலை செய்யறவர்கள் கையில் நினைச்சிடான் அதை கொடுக்குறான். இப்படி வச்சுறாங்க. ஈதோன் ராஜாக்கள் தங்களை கெடுத்து கொண்ட அறைகளில் நினைச்சிடான் பழுது பார்க்க வெட்டின கற்கள், இலைப்புக்கு மரங்கள், பாவுகிறதற்கு பலகைகள் இதெல்லாம் நினைச்சிடான் வாங்க தச்சருக்கு சிற்பாதாரிகளுக்கு நினைச்சிடான் கொடுக்குறான். இந்த மனுஷர்கள் என்ன செய்றாங்க, வேலையை என்ன செய்றாங்க, உண்மையா நடத்துறாங்க, உண்மையாக செய்யறாங்க. அவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா மெராரி புத்திரர்ல வந்து யாகாத் ஒபதியா என்னும் லேவியர்களாம், கோகாத்தியர்ல வந்து சகரியாவா, மெசுலாம்ல வந்து விசாரிப்புக்காரராக இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த லேவியர்கள் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். யாரு? யாகாத், ஒபதியா, சகரியா, மெசுலாம் இவங்கெல்லாம் நினைச்சாங்க. மெசுலாமும் அவர்கள் மேல நினைச்சாங்க விசாரிப்புக்காரராக இருக்கிறாங்க. இந்த லேவியர் எல்லாரும் நினைச்சாங்க கீத வாத்தியங்கள் நினைச்சாங்க வாசிக்க அறிந்தவர்கள். அவைகள் நினைச்சாங்க சுமக்காரரு விசாரிக்கிறவர்களையும் பற்பல வேலைகளை செய்யறவர்களையும் நினைச்சாங்க கண்காணிக்கவும் இவங்கெல்லாம் இருந்துக்கிறாங்க. இப்போ லேவியர்ல இன்னும் நினைச்சாங்க சிலர் கணக்கரும் மனைவியக்காரரும் வாசல் காவலாளருமாரும் சிலர் நினைச்சாங்க இருக்கிறாங்க. இப்போ அப்படியாக இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தெல்லாம் நினைச்சாங்க அவங்க எடுக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை சீர்படுத்துறதுக்கு கொண்டு வரட்ட பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது மோசே கட்டளையிட்டபடி கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரனாகி இலக்கிய அனுப்பிச்சிடான். அந்த மோசே நியாயப்பிரமாணத்தை கண்டெடுக்கும் போது என்ன ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது அது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறான் இலக்கியா. அதை எடுத்து சம்பிரதியாகிய சாப்பான்ட்ட கொண்டு சொல்றான். என்ன சொன்னா, நான் கர்த்தருடைய ஆலயத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நான் கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்லி சாப்பான்ட்ட சொல்லி சாப்பான் கையில கொடுக்குறான். சாப்பான் அதை வாங்கி நினைச்சுதான் தன் கையிலுடைய கையில வைக்கிறான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை நினைச்சிடா நிறைய இப்ப ராஜா கையில கொடுக்குறான். யோசியா ராஜா கையில கொடுக்குறான். நம்முடைய ஊழியக்காரர் கட்டளையிட்ட வேலையெல்லாம் அவர்கள் நினைச்சிடாங்க செய்கிறாங்கன்னு சொல்றான். திறந்து வாசிக்கிற மாதிரி சொல்லலை. அதுக்கப்புறம் கையில கொடுத்துட்டு நம்முடைய ஊழியக்காரர் கட்டளையிட்டபடி எல்லாவங்களும் நினைச்சிடாங்க அமர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றான். இப்ப வந்து கட்டளையிட்டபடி நினைச்சிடாங்க கையில வந்து சாப்பான் புஸ்தகத்தை கொண்டு வந்து அவருடைய கையில் ஊழியக்காரோட கட்டளையிட்ட இதெல்லாம் செய்யறாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அடிச்சுறாங்க. விசாரிப்புக்காரர் கையில கொடுக்குறாங்க, வேலை செய்யறவர்கிட்ட கையிலையும் கொடுக்குறாங்க என்று ராஜாவுக்கு மறு செய்தி என்ன செஞ்சாங்க சொல்றாங்க. யாரு? சாப்பானும் உங்களை நினைச்சாங்க அந்த புஸ்தகத்தை கண்டெடுத்துட்டு அவருடைய ஊழியக்காரர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவங்க நினைச்சாங்க செய்யறாங்க. பாசனம் இலக்கியா நினைச்சுதான் அவனுடைய கையில அந்த புஸ்தகத்தை நினைச்சான் கொடுத்துட்டு சம்பிரதியாகிய சாப்பானும் ராஜாவுக்கு மாதிரி நினைச்சு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதையும் நினைச்சு வாசிக்கிறான். சாப்பான் நினைச்சான் அந்த இலக்கிய கண்டெடுத்த புஸ்தகத்தை வாசிக்கிறான் ராஜாவுக்கு முன்பாக. இப்ப நியாயமரத்தின் வார்த்தைகள் எல்லாம் ராஜா நினைச்சா கேட்கிறாரு. கேட்டுட்டு அவன் தன் வஸ்திரங்களை நினைச்சாரு கிழித்து கொண்டுட்டு இலிக்கியாவுக்கும் சாப்பானுடைய குமாராகிய ஐக்காமுக்கும் மீகான் குமாராகிய அப்தனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் கட்டளைக்காரனாக அசையாவுக்கு என்ன செய்றாங்க கட்டளையிட்டு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் என்ன செய்றான் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்துல விசாரிங்கிறான். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் போய் எனக்காக இஸ்ரேல் புத்திரர் யூதாவில மீதியானவர்களுக்கும் கர்த்தரிடத்துல என்ன செய்யுங்க விசாரிங்கன்னு சொல்றான். இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பிதாக்கள் என்ன செய்றாங்க கை கொள்ளாமல் பண்ணபடினால என்ன செஞ்சிடான்னா நம்ம மூண்ட கர்த்தருடைய உக்கர கோபம் பெரியது அப்படிங்கிறான். நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல, அதை கை கொள்ளல, அதனால நம்ம வந்து என்ன சொல்றோம் கர்த்தருக்கு செய்த காரியம் மகா உக்கரன்னு சொல்றான், பெரியதுன்னு சொல்றான். இப்போ இலக்கியாவும் ராஜாவும் நினைச்சிடறாங்க அனுப்பின மற்றவர்களும் நினைச்சிடறாங்க அஸ்ரான் குமாராகிய திக்வாயின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரை சால விசாரிப்புக்காரன் மனைவியாக உள்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த உள்தாள் வந்து ஒரு தீர்க்கதரிசி.
அவளிடத்துல என்ன செய்றாங்க போறாங்க. அவள் என்ன செய்றா, 2ஆம் வகுப்புல என்ன செய்றா குடியிருக்கிறா. 2ஆம் வகுப்புல 2வது மாடியில என்ன செய்றா குடியிருக்கிறா. அப்ப அவளோட என்ன செய்றாங்க, இதெல்லாம் பேசுறாங்க. அவள் அவர்களை பார்த்து உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்ன அப்படின்னா, இதோ யூதாவின் ராஜாக்களுக்கு முன்பாக என்ன செய்றாங்க, வாசிக்கப்பட்ட யூதா ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களும் ஆகிய பொல்லாப்பை நான் என்ன செய்றேன், இந்த ஸ்தலத்தின் மேலும் இது குடிகள் மேலும் வரப்படுவேன்னு சொல்றார். அப்படியே அவர்கள் என்ன செய்றாங்க, அவர்களை கர்த்தரை விட்டு விலகி தங்கள் கைகளில் இருக்கிற எல்லாவற்றிலும் எனக்கு என்ன செய்றாங்க, கோபம் உண்டாக்குனதுனால தூபம் காட்டி அந்நியர்களுக்கு உக்கிரங்களை உருவாக்கி தூபம் காட்டுனால என்னுடைய உக்கிர கோபம் என்ன செய்யுது, அவிழ்ந்து போகாதபடிக்கு இந்த ஸ்தலத்தின் மேலே இறங்கும்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடிக்கு இருந்ததுனால என்னுடைய உக்கிர கோபம் என்ன செய்யும், அவங்க மேல இறங்கும் அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்தலத்தின் மேல இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப வந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவிடத்தில் நீங்க போய் என்ன சொல்லுங்க, நீ கேட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு போய் கர்த்தராகி சொல்லுகிறது என்னவென்றால் சொல்லி, நீங்க ஸ்தலத்திலும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தையில் நீங்க கேட்கையில் உங்கள் இருதயம் இலகி என் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக என்ன செய்றா அழுதபடினால நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு கருத்து சொல்றாரு. ஏன்னா யோசியா அப்புறம் என்ன செஞ்சுட்டான், அடி விழுந்தோடனே மனம் திரும்பிட்டான். அதனால மனம் திரும்பினாலதான் சொல்றாரு, நான் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஸ்தலத்துல இந்த குடிகள் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லப்பையும் நான் நினைச்சது உன் கண்களுக்கு வராதபடிக்கு நீ சமாதானத்தோட நினைச்சுவா உன் கல்லறையில நீ சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில என்ன செய்றேன், பிதாக்கள் அண்டையில சேர பண்ணுவேன்னு சொல்றான். அவர்கள் ராஜாவுக்கு என்ன செய்றாங்க, அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்றாங்கன்னா, ராஜாவுக்கு முன்பாக என்ன தங்களோட அவங்க வந்து இந்த ஸ்தலத்தின் மேலும் இந்த குடிகள் மேலும் வரப்பன எல்லா பொல்லப்பையும் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோட கல்லறையில் சேர்த்து கொள்ளப்படுவாய், நான் உன்னை பிதாக்கள் அண்டையில் சேர பண்ணுவேன்னு சொல்லி கருத்து சொல்றாரு. அதனால அவர்கள் ராஜாவுக்கு மறு செய்தி என்ன செய்றாங்க கொண்டு போறாங்க. அது என்ன நாளை பார்ப்போம்.